அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே டயத்தில் நீங்களும் நாளை பின்ன இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாம் படிச்சிங்க, அடுத்த வருஷம் இதே டயத்தில் நீங்களும் இதே போல் ஒரு ஃபோட்டோ என்னுடைய ஜாயினிங் லெட்டர் நான் காமிக்கிறேன், என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கன்னு அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே போல் நீங்களும் ஜாயினிங் லெட்டரை வந்து என்கிட்ட காமிக்கணும். அதே போல் ஜாயின் லெட்டர் நீங்களும் பார்க்கணும், டிஎன்பிஎஸ்சி முன்னாடி ஆஃபீஸில் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறது நண்பர்களே. ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறது. அதே டயத்தில் ஜாயின் லெட்டர் எப்படி வரும், என்ன வரும், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா, இந்த ஜாயின் லெட்டர் அதாவது இந்த ஃபோட்டோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சரிங்களா, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறது, நல்லா படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா, நம்மளுடைய கனவு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த கனவு நோக்கி தான் நம்ம எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஃபோட்டோக்காக தான் ஓடுறோம். நானும் இந்த ஃபோட்டோக்காக ஓடினவன் தான். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வருஷம் வந்துட்டு கண்டிப்பாக படித்தேன். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். 2 to 3 வருஷம் நல்லா வந்து படித்தேன். அதே இதில் கஷ்டப்பட்டு படித்தேன். எப்படிலாம் படித்தேன் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்பேன், போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபோட்டோக்காக படிச்சுட்டு இருக்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் நண்பர்களே. சரிங்களா, பாருங்கள், ஜெயிச்சவன் சொன்னால் தான் அது உங்களுக்கு தெரியும். பார்க்குறீங்களா, நான் காமிக்கிறேன் என்னுடைய ஆர்டரை. இதுதான் வந்து நம்மளுடைய போஸ்ட்டுக்கு உள்ள ஆர்டர் நண்பர்களே. இப்படி தான் ஒரு ஆர்டர் காப்பி என்பது இப்படி தான் வரும். சரிங்களா, இந்திய அரசு பணிக்கு மட்டும். அதாவது இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தபால் நம்ம ஆல்ரெடி அனுப்புவோம். ஆனால் இந்திய அரசு பணிக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தபால் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தபால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என் பேர் போட்டு வந்து கீழே அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் அடிச்சிட்டேன். என் பேர் போட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, என்னுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு வந்து அனுப்பிச்சுட்ருக்காங்க. சென்னையிலேருந்து கீழே போட்டுருக்காங்க பார்த்தியா, சென்னையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க நண்பர்களே. இதுதான் நம்மளுடைய ஆர்டர். சரிங்க, ஆர்டர் காப்பி உள்ளே பார்க்கலாமா. ஸோ இந்த நம்மளுடைய ஆர்டர் காப்பி. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, என்னுடைய ஆர்டர் வந்தப்போ என்னுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம முக்கியமாக இங்கே பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்துடும் நினச்சிட்டு இருந்தப்போ எதிர்பாராத ஒரு நேரத்தில் வந்துட்டு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. கார்த்திக் என்ன கேட்குறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு லெட்டர் வந்துருக்குது தம்பி, நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா, இல்லாட்டி வந்து நாங்களே வீட்டுக்கு வந்து கொடுக்குவாங்க கேட்குறாங்க. நமக்கு வந்து எனக்கு வந்து அப்படியே என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ன ஐயோ வந்துருச்சுன்னா நம்ம இப்போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேமா இந்த நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நான் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் வீட்டில் இருந்துட்டேன். எங்கள் அப்பா வந்து வர வரையில் வந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வாங்கிட்டு வர்றாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த ஆர்டர் அவங்க ஃபோன் போட்டது அடுத்த நிமிஷம் என் ஆர்டர் என் கைக்கே வரலைங்க நண்பர்களே. ஸோ வரதுக்குள்ளே எப்படி இருந்துச்சு என் மனநிலைமைனா, அப்படியே வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஆர்டர் வந்துருச்சு அவங்க கால் பண்ணப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டில் நான் மிரர் முன்னாடி ஒரு வாசகத்தை வந்து ஒட்டி வச்சுருப்பேன். அதாவது அப்படியே என்ன சொல்கிறதுனா, நம்மளே அறியாமல் நம்ம கண் கலங்கும்னு சொல்லுவாங்களே, அதாவது ஏன் அந்த கண் கலங்குச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படியே 2 கண்ணும் அப்படியே புதுன்னு கண்ணாக கலங்குது. ஆனால் எதுக்கு கலங்குச்சுன்னே தெரில. கண்ணாடி முன்னாடி ஒட்டி வச்சுருக்கேன் ஒரு லோகோ, உண்மையான உழைப்பு என்றும் தோற்பதில்லை. சரிங்களா, அந்த ஒரு லோகோவை தான் நான் வந்து என்னுடைய மிரர் முன்னாடி ஒட்டி வச்சுருக்கேன். டெய்லி பார்த்துருவேன். அதை பார்த்து அப்படியே என் கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துருச்சு. அப்படியே கண்ணீராக வருது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி இருந்துச்சுன்னே தெரியல. ஆனால் சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அன்றைக்கி என்னுடைய நிலைமை வந்து அவ்வளோ கண்ணீராக வருது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த ஆர்டர் இன்னும் வீட்டுக்கே வரலை. வரதுக்குள்ளேயுமே என் கண்ணில் வந்து இந்த ஒரு விஷயந்தான், இந்த ஒரு ஆர்டர் காப்பி எங்கள் வீட்டுக்கு இன்னும் வரவே இல்லை. எங்கள் டாடி வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளேயும் வந்துட்டு என் கண்ணிலேருந்து கண்ணாக பொதுங்குது. நான் போய் அதை பார்க்குறேன். உண்மையான உழைப்பு என்றும் தோற்பதில்லையடா அப்படின்ற அந்த வாசகத்தை பார்த்துட்டு அப்படியே என் கண்ணெலாம் கலங்குது. அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்து என்னுடைய புக்கு நோட்டுனா நான் படித்த விதங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. எத்தனை புக்ஸு, எத்தனை நோட்ஸு எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். இவ்வளோ புக்ஸு, இவ்வளோ நோட்ஸு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எங்கெங்கே உட்காந்து படித்தேன் தெரியுமா. அதாவது நான் கோயிலுக்கு போய் படித்தேன், ஜங்ஷனுக்கு போய் படித்தேன், வீட்டிலேருந்து படித்தேன், நிறையா கஷ்டப்பட்டு படித்தோம். ஸோ டெஸ்ட்டு போட்டு பார்த்தது, நம்ம நைட்டு 10 மணிக்கு மேலே படித்தது, காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சு படித்தது, அப்படி இப்படி நம்ம இந்த விஷயத்துக்காக எவ்வளோ நம்ம என்ன சொல்கிறது, டிஎம்பிசி படிக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ அவமானங்கள் நம்ம கடுவோன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு ஜாப்க்காக தான் எல்லாமே. சரிங்களா, ஸோ இந்த ஒரு லெட்டருக்காக தான் நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டுருப்போன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நண்பர்களே. அந்த அத்தனை கஷ்டங்களும் நான் வந்துட்டு ₹1 கூட நான் வேணாலும் எங்கள் அம்மா அப்பாட்ட தான் கேட்பேன். சரிங்களா, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்ட ஒரு பையன். ஸோ எல்லாமே என் கண்ணுக்குள்ளே வந்து போய் என் கண்ணு ஆட்டோமேட்டிக்காக கலங்கு. இந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்கிறாங்கன்னு தெரில. கண்ணிலேருந்து எனக்கு அவ்வளோ கண்ணீர் வந்ததே கிடையாது. அவ்வளோ கண்ணீர் நான் ஜெயிச்ச அந்த நிமிஷம் அவ்வளோ கண்ணீர் இந்த ஆர்டர் வந்தப்போ. சரிங்களா, பார்த்ததுக்கப்புறம் அப்படியே எப்படி இருந்துச்சுன்னா நான் துள்ளி குதிக்கணும் போல இருந்துச்சு நண்பர்களே. அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எதுக்கு இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஆர்டர் வந்தப்போ இன்னும் மேலே சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷம், மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். அப்படி குதிச்சு பறக்கணும் போல் இருக்குது, ஓடணும் போல் இருந்துச்சு, ஆடணும் போல் இருந்துச்சு. ஸோ இப்படிலாம் வந்து என்னுடைய ஜாயினிங் ஆர்டர் வந்தப்போ எனக்கு இருந்துச்சு. சரிங்களா, எப்படா ஜாயின் பண்ண போகிறோம், அந்த ஜாயின் லெட்டரை பார்த்துட்டு இதாண்டா அப்படி அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது சந்தோஷம். அதே டயத்தில் என் புக்கு நோட்லாம் பார்க்குறேன், கண்ணு கலங்குது, வெறித்தனம், அவ்வளோ சந்தோஷம். இப்படி தான் வந்து என்னுடைய ஜாயினிங் ஆகிறப்ப என்னுடைய மனநிலைமை இருந்துச்சு. சரிங்களா, ஸோ வந்து ஜெயிச்சுட்டோண்டா அப்படின்ற மணிக்கு இருந்துச்சு. ஸோ இதான் என்னோட ஆர்டரு பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரும். சரிங்களா, ஸோ நான் எதுக்கு இதை வீடியோ சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த வருடம் வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் அடுத்த வருடம் இதே ஆர்டரோட வரணும். சரிங்களா, அடுத்த ஆர்டர் உங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும்
டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு 60 நாட்கள் இருக்குது. இந்த 2 மந்த்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் நல்லா படிச்சிங்கன்னா இதே போல் ஆர்டர் உங்கள் வீட்டுக்கும் வரும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்கள். இது வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா படிங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? நைட்டும் பகலும் படிங்க, உழைப்பை போடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இது ஒரு வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணாமல் இருந்தால் வெற்றிக்காக ஒரு லைக்கை பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இதே வெற்றி உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். இந்த ஃபோட்டோவை மறந்துடாதீங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சு, அதாவது இதே போல் பிக்சரை உங்களுடைய வாட்ஸ்அப் டிபிலையோ, அதாவது என் பிக்சர் சொல்லுங்கள், இந்த டிஎன்பிசி ஆஃபீஸ் பிக்சரை வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப் டிபிலையோ அல்லது உங்களுடைய வால்பேப்பர்லையோ வச்சு அதை பார்த்து மோட்டிவேஷனாக வந்து படிங்க. சரிங்களா? ஸோ படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆர்டர் வரும். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாத்துக்குமே. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஆர்டர் வரப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்லா படிங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஆர்டர் வரும். நல்லா படிங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.